ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வேலை நிறைய இருந்தது. சாமானெல்லாம் காலையில் தொலைக்கி வச்சுட்டு வீடெல்லாம் எல்லாம் கழுவி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ வந்து எல்லாம் எடுத்து வழக்கெல்லாம் தொலைக்கணும். இப்போ இந்த சாமானத்தெல்லாம் எடுத்து கழுவி வச்சதெல்லாம் எடுத்து கவுத்துட்டு திருப்பி இப்போ பூஜை பண்ணுற சாமானெலாம் கழுவணும். அமாவாசை கும்பிட்டதுமே ஒரு வாரம் தான் நமக்கு டைமு. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் திரும்பவும் தொடச்சிடணும். ஏன்னா பித்ருக்கள் முன்னோர்கள் எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போகிறதுனால தெய்வ தேவாதைங்க வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்களாம். அதனால் நம்ம வந்து அமாவாசை கும்பிட்டு அந்த வாரத்தில் நம்ம வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி தெய்வத்துக்கு விளக்கேற்றணும். இதுக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் வராங்க. அதனால் நம்ம இது மாதிரி கழுவி நம்ம பூஜை பண்ணணும். இன்றைக்கி இந்த சாமானெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து கவுத்துட்டு நம்ம இப்போது வேலையை தொடங்கணும். இப்போ பூஜை சாமானெல்லாம் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அப்படியே இருக்குது. நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். தோசை இப்போது இதெல்லாம் செஞ்சால் தான் 6 மணிக்கா விளக்கு ஏற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். இனிமேல் இது செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பாருங்கள், இந்த சாமானெல்லாம் கவுத்துட்டு இப்போது நம்ம இந்த சிங்கில் எடுத்துகிட்டு வந்து சாமானெல்லாம் எதையும் போடக்கூடாது. எல்லாம் எடுத்து கவுத்துட்டு அதனால மேலே தான் எடுத்துன்னு வந்து இந்த பூஜை சாமானெல்லாம் வைக்கணும். நம்ம சிங்கில் எடுத்துன்னு வந்து போடுறதால நம்ம எச்சத்துக்குள்ளெல்லாம் எடுத்து வச்சு கழுவுறோம். அந்த சாமானம் எல்லாமே பண்ணுறோம். அதனால சிங்கில் வந்து விளக்கு இதெல்லாம் போட்டு தொலைக்கக்கூடாது. அப்படி போட்டு தொலைக்கணும்னா நல்லதில்லை நமக்கு. அதனால் நம்ம இப்படி செய்யணும். இப்போ நம்ம பூஜை சாமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்குவோம். நல்லா பெருசாக டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எடுத்து ஏற கட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு முடியல. அதனால் இன்னும் அழகழகாக பண்ணலாம். என்னால் முடியல. இருக்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் என்னோடய கிச்சன். பூஜை சாமானம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். பிள்ளையார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்கேன். பிள்ளையார் வந்து நம்ம எப்போ சாமி கும்பிட்றோமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் பிள்ளையாரை எடுத்து வைக்கணும். முன்னாடியே கழுவி வச்சு பிள்ளையாரை காக்க வைக்கக்கூடாது. கழுவி உடனே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிடணும். இப்போது இந்த விளக்கு எல்லாம் தேய்ச்சி எடுத்து சாமி கும்பிட்டுடலாம். பாருங்கள், இந்த இதில் வந்து சிங்கில் வந்து போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு விளக்குக்கு எல்லாம் இப்படி போட்டு நல்லா போட்டு எல்லாத்துக்கும் தொலைக்கி இது மேலே நல்லா போட்டு பூசி எடுத்து வச்சிட்டோம்னா இது நல்லா ஊறுச்சுன்னா வெள்ளையாயிடும். அப்புறம் நம்ம எடுத்து தொலைக்கணும். எல்லாம் ஃபஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணி மட்டும் வச்சிடணும். அப்புறம் எடுத்து தொலைக்கணும்னா நல்லா வெள்ளையாக வரும். எதுவுமே நான் சிங்கில் போட மாட்டேன். இன்னொரு முறை நம்ம தேய்க்கணும். இப்படி அப்ளை பண்ணி வச்சு இன்னொரு முறை தேய்ச்சோம்னா நல்லா வெள்ளையே வெளுத்துடும். நான் என்ன பண்ணுறது, இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா இதில் நான் என்னது இது யூடியூப்லலாம் நிறைய போடுறாங்க வெள்ளையே வெளுத்து காட்டுறதுன்னு. இதுவும் நல்லா வெள்ளையே வெளுத்துடும். நான் போட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா வெள்ளையாயிடும். அதே மாதிரி நம்ம வந்து விளக்க வந்து நிறைய தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் கலராக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளே மஞ்சள்
சோப்பு எல்லாம் போட்டு நிறைய போட்டு தேய்ச்சோம்னா நமக்கு எரிச்சல் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் சாமி கும்பிட்றது, சாமிக்கும் அந்த மாதிரி எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. இப்போ நம்ம இப்படி அப்ளை பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் பார்த்தே சரியாக போடும், நல்லா வெள்ளையாக ஆகிடும். அப்புறம் நம்ம கொஞ்சம் தேய்ச்சோம்னா கூட நல்லா பலன்னு வந்துடும். நான் நிறைய சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் சாமி கும்பிட்றதுக்கே டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால ஏதோ அப்படி கும்பிட்டுட்டு போயிடுறேன். எனக்கு டைம் கிடைக்காம கும்பிட்றது கிடையாது அவ்வளோவா சாமியெல்லாம். வச்சுட்டோம்னாவே நல்லா வெள்ளையாக வெளுக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் டஸ்ட்பினில் மட்டும் போட்டு அழைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த இதை வச்சு கூட, இந்த முக்காலியை வச்சு கூட இது பண்ணிக்கோங்க. விளக்கெல்லாம் இந்த டஸ்ட்பினிலே போடாதீங்க, நல்லதில்லை நமக்கு. அதனால் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன் நான், அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம கை கழுவுறோம், சாப்பிட்ட தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றுறோம், அதுலேயே நம்ம இதெல்லாம் போட்டு கழுவுனோம்னா அந்த சாமிக்கு ஏற்றுக்குமா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வளரும். சாமிக்கு மட்டும் என்ன செய்யணுமோ அது பொறுப்பாக செஞ்சுக்கணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சேன். எவ்வளோ வெள்ளையாக ஆயிடுச்சு பாருங்கள். லெவலுக்கும் பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் பையன் கல்யாணத்தப்போ இந்த மண் விளக்கு, அகல் விளக்கு 2, ஒன்று மேலே ஒன்று வச்சு, மேலே ஒன்று வச்சு 2 விளக்காய், 2 விளக்கு இல்லை, ஒரு விளக்காய் இது மேலே வச்சு ஏற்றிடுவோம் ஒரு விளக்கு. இது என்னோட விளக்கு, இது எங்கள் மருமகனோட விளக்கு. அதனால் 3 விளக்கு ஏற்றுவோம். 2 குத்து விளக்கு கீழே இந்த மண் விளக்கு பக்கத்தில் வச்சு ஏற்றிக்குவோம். இது மாதிரி ஏற்றிக்குவோம். நான் எப்போவுமே இவ்வளோ தான் இதுக்கு மேலே நல்லா பலன்னு தொலைக்கணுன்னா இந்த மூஞ்சி எரியுமா, முகம் எரியுமா அந்த அம்மாவுக்கு. அதனால் அந்த மாதிரி தொலைக்கக்கூடாது. நல்லா பீதாம்பரி போட்டு அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டதுமே நல்லா இவ்வளோ பலன்னு வந்துச்சு. இது போதும், இது மாதிரியே தொலைக்குங்க. மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ஒரு மஞ்சளோ இது மாதிரி சந்தனமோ ஒரு நாள் சாமி கும்பிடுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இதை கழுவிடணும். நம்ம கழுவிட்டு இதில் போட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு இப்போது நம்ம சாமிக்கு வச்சிடணும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் போட்டுட்டேன் பார்த்தீங்களா? இது மாதிரி மஞ்சள் குங்குமம் பண்ணணும், சாமிக்கு வைக்கணும். குங்குமம் போட்டு வச்சுக்கலாம், அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கணும் மஞ்சளை. ரொம்ப தண்ணி ஆல்ரெடி இருக்குது இதில், அதனால் துடைக்காமல் அப்படியே போட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம்னா தண்ணி இல்லாதப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். இது இப்போ தானே தொலைக்க வச்சோம், இந்த ஈரம் அப்படியே இருக்கும். இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சளை போட்டோம்னா கீழே வழிஞ்சு ஓடாமல் அப்படியே இருக்கும் பாருங்க. இப்போது இதுக்கு நான் வச்சு காட்டுறேன் இருங்க. நான் 5 பொட்டு வைப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதில் 4 இருக்குது. இதில் சின்னதாக ஒன்று வச்சிடுவேன். இங்கே கலசத்துக்கு ஒரு பொட்டு,
அந்த அம்மா மாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு, அப்புறம் நெத்திக்கு ஒரு பொட்டு, அப்புறமா அந்த கோபுரம் மாதிரி இங்கே ஒரு இது சிம்பிள் இருக்குது, அதுக்கு ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, சேர்த்து மொத்தம் 5 பொட்டு வைப்பேன். 6, 7, 8, 9 இந்த மாதிரி 9 வர மாதிரி நான் வைப்பேன் பொட்டு. எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் வைங்கன்னா ரொம்ப நல்லது நமக்கு. இது அடுத்த விளக்கு. நான் 2 விளக்கு ஏற்றுவேன். இதுக்கும் அதே மாதிரியே பொட்டு எல்லாத்துக்கும் வைப்பேன். ஃபஸ்ட்டில் கீழேருந்து தான் தொடங்கணும். நம்ம இப்படி வச்சுக்குவோம். இங்கே வைக்கிறது மட்டும் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அடுத்த விளக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது சரியாக போச்சு. இதுக்கும் அதே மாதிரியே வச்சுட்டேன். பின்னாடி 5 வச்சுருக்கேன், 5 பொட்டு. இதுக்கு இப்போது நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இப்போது இந்த விளக்கு எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வைக்கணும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் நல்லா துடைச்சி விட்டுருவேன். இங்கே கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது சரியாக போச்சு. கொஞ்சம் உள்ளே மட்டும் கொஞ்சம் நல்ல துணியை போட்டு துடைச்சிட்டு நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இந்த குங்குமம் எல்லாம் சிந்தி இருக்குது. இதை ஒரு துணியை எடுத்து துடைச்சி வச்சுக்கணும். அடுத்தது இந்த முக்காலி, இதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு 5 பொட்டு வைக்கணும். வச்சு வச்சுட்டு அப்புறமா இதில் இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். தட்டுக்கு வெத்திலையில தான் வைக்கணும். 5 பொட்டு வைக்கணும். எதுக்கு வச்சாலும் 4 எதுக்குமே 4 வைக்கக்கூடாது, 5 தான் வைக்கணும். இப்போ இதுலேயும் தண்ணி வச்சுருக்கேன். 2வது விளக்கு. இதையும் பாருங்க, இதையும் இதில் வைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு பூ போட்டுக்குவோம். பூ எல்லாம் போட்டு விளக்கேற்றுக்குவோம். இப்போ இந்த மண் அகல் விளக்கு கம்பல்சரி ஒரு வீட்லேயும் மண் அகல் விளக்கு வைக்கணும். இப்படி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை ஒரு இதையும் ஒரு தட்டில் தண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த விளக்குக்கும் வச்சு இதையும் ஒரு தட்டில் வச்சு பூஜை ரூம்லலாம் காட்டக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு இங்கேயும் வச்சு காட்டிடுறேன். இப்படி இந்த விளக்கு ஏற்றுவேன். இது ஒரு விளக்கு, இது ஒரு விளக்கு, நடுவில் இது இப்படி வச்சு பூஜை ரூமில் ஏற்றிடுவோம் விளக்கு. பிள்ளையாருக்கு சந்தனம் மட்டும்தான் வைக்கணும். சந்தனமும் குங்குமம் மட்டும் தான் வைக்கணும் பிள்ளையாருக்கு. அதனால் பிள்ளையாருக்கு வைப்போம். ஒரு சந்தனம் தான் சரியாக போயிடும். 2 பிள்ளையார் எங்கள் வீட்டில்.
இதுக்கும் சந்தனம் பிள்ளையாருக்கு. இதுக்கும் 9 11 அந்த மாதிரி எண்ணிக்கையில் வைக்கணும் நம்ம. இப்போ நான் எண்ணி வைக்கிறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மேலே ஒரு குங்குமம் வச்சிட்டோம்னா மேலே ஏற்றி தான் விடணும், கீழே இறக்கி விடக்கூடாது. இப்படி ஏற்றி பிள்ளையாருக்கு குங்குமம் வைக்கணும். கீழே பிள்ளையார வைக்கக்கூடாது, தட்டுலேயோ எதுலேயோ ஒன்றுத்துல தான் வைக்கணும். பிள்ளையார் வாகனம் சுண்டிலி இதை இதில் வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சது. பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள். இப்போது இதுக்கு லைவ் போடணும். நான் லைவு இன்னும் போடவில்லை. 5 மணிக்கு லைவு, அந்த லைவும் போடல. சாமி தான் முதல்ல, அப்புறம் தான் எல்லாம். ஓகே, இது வச்சுக்குவோம். இப்போது இது தீபாவளிக்கு தேவையான தண்ணி இங்கே சிங்கில் தண்ணி மோட்டர் போட்டு பிடிச்சி எடுத்துன்னு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சுட்டேன். இதை எடுத்துன்னு போய் வச்சுடுவோம். இப்போது இந்த இடத்த கை கால் படாமல் எல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பூஜை ரூமில் எடுத்துன்னு போய் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் காட்டல. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் செஞ்சேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி. இப்போது ஒரு வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு இப்படியெல்லாம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு போனால் அந்த வீட்டில் என்னென்ன பழக்கம் இருக்கோ அதை கடைப்பிடிச்சா அந்த வீடு நல்லா இருக்கும். யாருக்கும் மனசு கஷ்டம் இல்லாமல் ஒரு பெண்ணாக பிறந்தவங்க எப்படியும் அடுத்த வீட்டுக்கு போய் வாழ்ந்து ஆகணும். அப்போது அந்த வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கத்தை நீங்கள் எல்லோரும் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சு எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை எல்லோரும் நல்ல மாதிரி ரன் பண்ணி வாழுங்க. வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. டெய்லி கூட ஏற்றலாம். ஒரு நாளும் நான் விளக்கேற்றுவேன். தலைக்கு குளித்து எனக்கு இப்போவும் தலை குத்துது. அது ரொம்ப தலையில் தண்ணி ஏறிச்சா என்னான்னு தெரியல. இன்றைக்கி பொழுது வரைக்கும் எனக்கு தலை குத்துது.
கொஞ்சம் நேரம் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எதையுமே பண்ண முடியாது, எதுவுமே யோசிக்க முடியாது, டென்ஷன் ஆகிடும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு ஹெல்த்து. அதுலேயும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதுக்கே இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு நிலையும் கஷ்டம். உங்களோட பேசிட்டு இந்த நானே கழுவிருந்தேன்னா எனக்கு அது ஒரு சிரமமாக தெரிஞ்சிருக்கும். உங்களோட பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு செஞ்சதில் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருங்க. புதுசாக கல்யாணம் பண்ண வர பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை ஏற்றுக்கோங்க. அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தங்களை விட்டு இங்கே வரீங்க. இங்கே இந்த சொந்தம் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கத்தை ஏற்றுக்குன்னு மாமியார் மாமனார் நாத்தனார் சொந்த பந்தத்தோடு ஒத்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் குடும்பம் பெருசாக வளரும். சரிங்களா? அது மாதிரி எல்லோரும் வளர்ந்து சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு அன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் லைவ் போடணும். பாய், தேங்க்யூ. என்னோடய வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சேன். நல்லா செஞ்சேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.